Hello NN for you squad. Welcome to Anatomy 10 mark revision series. Question number 2 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா respiratory system கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஆல்ரெடி endocrine system கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க respiratory system பத்தி பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட மெயினான ஃபங்க்ஷனும் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் தான். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் த குரூப் ஆஃப் ஆர்கன். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் லங்ஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். நான் சொன்ன மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகணும். இதுதான் நம்மளோட அல்டிமேட்டான கோல். அதாவது ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டு கேஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட மெயினான ஃபங்க்ஷன். இன் பிட்வீன் த பாடி அண்ட் என்விரான்மெண்ட், நம்மளோட பாடி வந்து கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கை பார்க்குது. எப்போ வந்து இந்த ப்ராசஸில் ஆல்வியோலார் செல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு பேர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக தான் நம்மளோட பாடியில் நிறைய ஆர்கன் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. எப்போ வந்து ஆல்வியோலார் செல் வந்து இந்த ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. டெஃபினேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். என்னென்ன ஆர்கன் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோஸ். ஃபர்ஸ்ட் நேசல் கேவிட்டியில் ஏர் போகுது. அந்த ஏர் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ். இந்த ரீஜனுக்கு ஃபேரிங்ஸ்லேருந்து லேரிங்ஸ். லேரிங்ஸ் தான் நம்மளுக்கு வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாய்ஸ் பாக்ஸ் லாரிங்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வந்து ட்ரக்கியா போகுது. ட்ரக்கியாவோட அனதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின் பைப்பு. இந்த ட்ரக்கியால இருந்து ஏர் வந்து பிராங்கைக்குள்ள என்டர் ஆகுது. பிராங்கையிலிருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பிராங்கையிலிருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் லங்குக்குள்ள ஏர் போயிருது. லங்ல இருந்து ஆல்வியோலைல வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த டயக்ராம் நீங்க கம்பல்சரி போடணும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்கனை எதையும் நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கை, லங். இதில் பார்த்தீங்கன்னா நான் லாரிங்ஸை மட்டும் பாக்ஸ் பண்ணியிருப்பேன். எதனால் அப்படின்னா லாரிங்ஸ் இஸ் த ஆர்கன் ஆஃப் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் லாரிங்ஸ் தான் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டையும் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டையும் செப்பரேட் பண்ணுது. அது இப்போ பாருங்க இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் தெளிவாக பார்ப்போம். ஆர்கன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் CO2 வந்து என்டர் ஆகுது. நோஸ்லேருந்து ஃபேரிங்ஸ் போகுது. ஃபேரிங்ஸ்லேருந்து லாரிங்ஸ். ஃபேரிங்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ரீஜன்ஸ் இருக்குது. நாசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ் அண்டு லாரிஞ்சியோஃபேரிங்ஸ். அதுலேருந்து லாரிங்ஸ் ஆன வாய்ஸ் பாக்ஸ்குள்ளே ஏர் என்டர் ஆகுது. அங்கேருந்து ட்ரக்கியாக்குள்ளே போகுது. ட்ரக்கியாலேருந்து பிராங்கை, பிராங்கையிலேருந்து பிராங்கியோல், பிராங்கியோலேருந்து லங்கு, லங்லேருந்து ஆல்வியோலை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், இல்லைனா பேத்வே ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேஷன். என்ன வேணாலும் கேட்கலாம். டோட்டலாக இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணணும். ஒரு பேஜ் ஃபுல்லாக நீட்டாக எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கான டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. ஆர்கன்ஸ் இன்வால்வ் இன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு போட்டு இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. இந்த டயக்ராம் போட்டதுக்கப்புறம் இந்த ஆர்கன்ஸை வரிசையாக லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். ஆல்வியோலையிலிருந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக சேஞ்ச் ஆகுதுங்கிற வரல நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன்? லாரிங்ஸ் இஸ் த ஆர்கன் ஆஃப் செப்பரேஷன் சொன்னேன்னா இந்த லாரிங்ஸ் வரல இருக்க இந்த ஆர்கன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்கன்ஸ் ஆஃப் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ட்ரக்கியாலிருந்து ஆல்வியோலை வரணும். இது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இந்த ஆர்கன்ஸை அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கன்ஸை லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இந்த லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டுக்கு எல் வருது. ஆனால் இங்கே வந்து லாரிங்ஸ் வரக்கூடாது. எல்லேருந்து டீலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு செப்பரேட் பண்ணுறாங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய 3 ஆர்கன் நோஸ், ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ் இது 3 என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரை வந்து ஃபில்டர் பண்ணும், வார்ம் பண்ணும், ஹியூமிடிஃபை பண்ணும். இது 3 தான். இது 3ஓட ஒர்க்கு. நெக்ஸ்ட் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரை வந்து கரெக்டாக லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். இதுதான் பார்த்தீங்கன்னா லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டோட ஃபங்க்ஷன். இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட டெஃபினேஷன் பார்த்துட்டோம். ஆர்கன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனுக்கு ஒரு டயக்ராம் பார்த்துட்டோம். அதோட பேத்வே பார்த்துட்டோம். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதோட ஃபங்க்ஷனும் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் இன்டெப்த்தாக நம்ம லங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க லங்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லங். ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் லங்கோட டயக்ராம். ஒரு 2 டைம்ஸ் ட்ரா பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். லங் டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதில் ரைட் லங், லெஃப்ட் லங்குன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரைட் லங்கில் நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 லோப் போடணும்.
அப்பர் லோப், மிடில் லோப், லோவர் லோப்னு சொல்லிட்டு. பட் லெஃப்ட் லங்கில் நீங்கள் 2 லோப் தான் போடணும். அந்த லெஃப்ட் லங்கில் முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி இசட் மாதிரி போடணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹார்ட் வந்து அட்டாச் ஆகும். அந்த இடத்துக்கு பேர் கார்டியாக் நாச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த லங்கோட டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ரைட் லங் லெஃப்ட் லங்குன்னு 2 எழுதிக்கோங்க. 2 எழுதின உடனே ரைட் லங்கில் டோட்டலாக 2 கோடு இப்படி போட்டுக்கோங்க. 2 கோடை போட்டு அப்பர் லோப், மிடில் லோப், லோவர் லோப்னு போட்டுக்கோங்க. லெஃப்ட் லங்கில் ஒரே ஒரு கோடு லைட்டாக ஒரு கிராஸ் ஆன மாதிரி கோடு போட்டு அப்பர் லோப், மிடில் லோப்னு போட்டு இந்த இடத்துல கார்டியாக் நாச்சுன்னு எழுதிருங்க. எழுதுனதுக்கப்புறம் லங்கோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அப்பெக்ஸு, லங்கோட லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பேஸு. அப்பெக்ஸு பேஸ் முடிஞ்சு, லோபு முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர். ஃபிஷர் அப்படின்னா லோவர் லோபுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோவருக்கு செகண்ட் லெட்டர் ஓவில் வருது. அப்படின்னா லோவர் லோபுக்கு மேலே இருக்க ஃபிஷர் வந்து ஆப்ளிக் ஃபிஷர். இதுலேயும் லோவர் லோபுக்கு மேலே இருக்கிறது ஆப்ளிக் ஃபிஷர் தான், இதுலேயும் லோவர் லோபுக்கு மேலே இருக்கிறது ஆப்ளிக் ஃபிஷர் தான். அப்பர் லோப், மிடில் லோபுக்கு மேலே இருக்கிறது மட்டும் ஹரிசாண்டல் ஃபிஷர். அது ரைட் லோபில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஃபிஷர் இங்கே எழுதியிருக்கேன். 2 லோப் முடிஞ்சு, 2 ஃபிஷர், எல்லா லோப்பும் சொல்லிட்டோம், ஃபிஷரும் சொல்லிட்டோம், அப்பெக்ஸ் பேஸ் பார்த்தாச்சு, கார்டியாக் நாச் பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா. ட்ரக்கியா தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்கு. ட்ரக்கியா எழுதிடுறீங்க. அப்பெக்ஸு, பேஸு, அப்பர் லோப், மிடில் லோப், லோவர் லோப், அப்பர் லோப், லோவர் லோப், ஆப்ளிக் ஃபிஷர், ஹரிசாண்டல் ஃபிஷர், கார்டியாக் நாச். சிம்பிள். உங்களுக்கு லங்கோட டயக்ராம் போட்டு பார்ட்ஸ் ஈஸியாக மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வாங்க லங்கோட டிஸ்கிரிப்ஷன் போகலாம், இல்லைன்னா ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லங் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பாஞ்சி லைக் ஆர்கன். அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் வந்து போயிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு சாலிடோ லிக்விடோ எதுவும் இருக்காது, கேஸஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் அது ஸ்பாஞ்சி ஆர்கன் சொல்கிறாங்க. லங்கோட ஷேப் பார்த்தீங்கன்னா கோன், ஸ்பாஞ்சி லைக் ஆர்கன். செகண்ட் பார்த்தீங்கன்னா லங் என்ன கலரில் இருக்குன்னா பிங்க் கலரில் தான் இருக்கும். ஏஜ் ஆக ஆக டஸ்ட்டு, பொல்யூட்டன், ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால பிளாக்காக மாறும்னு சொல்கிறாங்க. பிங்க் இன் சில்ட்ரன், டார்க் இன் ஏஜ் அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்கிறாங்க. லங் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் லங் தான் இருக்குது. அதாவது ரைட் லங், லெஃப்ட் லங்னு 2 லங் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் லங்கில் பாதி ஸ்பேஸ் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. அதனால் வெயிட் பார்த்தீங்கன்னா ரைட் லங்க்கு கொஞ்சம் அதிகம். லெஃப்ட் லங்கில் அந்த கார்டியாக் நாச் இருக்கிறதுனால வெயிட் கொஞ்சம் கம்மி. லெஃப்ட் லங், ரைட் லங்கில் 2 லங் இருக்குன்னு எழுதிக்கோங்க. பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த லங் எங்கே சுச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொராசிக் கேவிட்டியில் ப்ரொடெக்டட் பை ரிப்கேஜ். இந்த ரிப்கேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய தொராசிக் கேவிட்டிக்குள்ளே லங் வந்து அழகாக சிச்சுவேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க 4th பாயிண்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்த்து அண்டு பிரெத்து. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர், பிரெத்து பார்த்தீங்கன்னா 500 ml தான் சொல்லுவாங்க. அட் ஸ்பீடில் வந்து பிரெத்தை வந்து 500 mlன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வெயிட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். ரைட் லங் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, 600 கிராம். லெஃப்ட் லங் பார்த்தீங்கன்னா 500 கிராம் தான், ஒரு 100 கிராம் இந்த பார்ட் இல்லாதனால உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லங்கோட கவரிங் லேயர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ளூரா. லங்கோட கவரிங் லேயர் ப்ளூரா. ப்ளூராவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளூராஸ் இருக்குது, விசரல் ப்ளூரா அண்டு பெரைட்டல் ப்ளூரா. ப்ரொடெக்டிவ், ரங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட மெயினான ஒர்க்கு. இந்த விசரல் ப்ளூரா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் லங்ஸை மட்டுமே ப்ரொடெக்ட் பண்ணும். பெரைட்டல் ப்ளூரா ரிப்கேஜ் முதற்கொண்டு, அதாவது ரிப்கேஜ் அண்டு பார்த்தீங்கன்னா அந்த தொராசிக் கேவிட்டியை ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய கவரிங் லேயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அண்டு பார்டர். லங்கில் 3 சர்ஃபேஸ் 3 பார்டர் இருக்குது. சர்ஃபேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் சர்ஃபேஸ், மீடியாஸ்டைனல் சர்ஃபேஸ், டயஃப்ரமேட்டிக் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் அந்த ரீஜியன் சர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க. 3 சர்ஃபேஸ். பார்டர் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர், போஸ்டீரியர் அண்டு இன்ஃபீரியர் பார்டர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலம். ஹைலம் வழியாக தான் இந்த இடத்துல லங்குக்கு தேவையான பிளட் வெசல், ஆர்ட்ரி, வெயின், நர்வ் சப்ளை எல்லாமே போயிட்டு வெளியே வரும். ஹைலம் தான் கேட் வால்னு சொல்லுவாங்க, இல்லைனா பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி, ஓப்பனிங் பாயிண்ட் எல்லாமே. alveoli is the functional unit of lung. லாஸ்ட் பாயிண்ட், alveoli தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு மெயினான ரோல் ப்ளே பண்ணுது. இதுதான் ஃபங்க்ஷனல் யூனிட். ஷேப்பு, கலரு, ஒரு பேர் ஆஃப் லங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், லென்த்து, பிரெத்து, வெயிட்டு, கவரிங், சர்ஃபேஸ், பார்டர், ஹைலம், alveoli. இது இல்லாத என்ன நீங்கள் எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோபுன்னு போட்டு ரைட் லங்கில் அப்பர் லோப், மிடில் லோப், லோவர் லோப்னு எழுதிக்கணும். லெஃப்ட் லங்கில் அப்பர் லோப், லோவர் லோப் மட்டும்தான் இருக்குது. ரைட் லங்கில் பார்த்தீங்கன்னா அப்பர் லோபையும் லோவர் லோபையும் செக்ரிகேட் பண்ணுற ஃபிஷர், அந்த பிளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஃபிஷர். மிடில் லோபையும் லோவர் லோபையும் செக்ரிகேட் பண்ணுற அந்த ஃபிஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ஃபிஷர். அதே மாதிரி லெஃப்ட் லங்கில் அப்பர் லோபையும் லோவர் லோபையும்
செக்ரிகேட் பண்ணுற ஃபிஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ஃபிஷர். இப்போ லங்கை பற்றின உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட்ஸ் பார்த்தாச்சு, ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஃப்ளோ சார்ட் மட்டும் ஒரே ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு பார்ட்ஸு, அந்த சர்ஃபேஸ், அடுத்து வந்து அதோட பார்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோபு, ஃபிஷர் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிங்கனாலே நீங்கள் ஒரு 5 பேஜஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். வாங்க அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டை நல்லா கவனிங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ், கவரிங், சர்ஃபேஸ், பார்டர், லோப்ஸ் அண்டு ஃபிஷர். ஓவரால் லங்கோட எல்லாத்தையுமே இந்த ஃப்ளோ சார்ட்குள்ளே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாம். பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 பார்ட்ஸ் இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயினாக. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸு. இப்போ லங்கோட ஸ்டார்டிங் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் வந்து அப்பெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கான எல்லாத்தோட மீனிங்கும் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் நோட்ஸ் எழுதுறதுனால நோட்ஸ் எழுதிக்கோங்க, இல்லை உடனே கதைன்னு மட்டும் சொல்கிறேன், அந்த கதையை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ். அப்பெக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா லங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி நம்மளோட பிராங்கை இந்த அப்பெக்ஸோட எட்ஜ் வரலும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட்டு. பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் எண்ட் ஆஃப் த லங்கோட லோவஸ்ட் பாயிண்ட் தான் வந்து பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராங்கியோலோட அந்த ஆல்வியோலோட அந்த பிரான்ச்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஹைலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பார்ட்டு, பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோவர் பார்ட்டு, ஹைலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேட்வே. கேட்வே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லங்குக்கு பக்கத்தில் ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். அது வழியாக தான் ஆர்ட்ரி, வெயின், நர்வ் சப்ளை, லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் எல்லாமே உள்ளே வரும், வெளியே போகும். ஹைலம் இஸ் த கேட்வே ஆஃப் லங்குன்னு சொல்கிறாங்க. கார்டியாக் நாட்ச் உங்களுக்கு டயக்ராமில் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். லெஃப்ட் லங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் கார்டியாக் நாட்ச்னு சொல்கிறாங்க. த ஸ்பேஸ் வேர் த ஹார்ட் ஏபிள் டு ஃபிட் இன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் நாட்ச். அவ்வளோதான் முடிஞ்சது. ஆல்வியோலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்வியோலைங்கிறது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லங்கு. இந்த ஆல்வியோலையில் தான் பார்த்தீங்கன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவரிங். த கவரிங் லேயர் ஆஃப் லங்குக்கு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரா. ப்ளூரா இஸ் த கவரிங் லேயர் ஆஃப் லங். இந்த ப்ளூரா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர்டு சீரஸ் மெம்பரேன்னு சொல்கிறாங்க. டபுள் லேயர் சீரஸ் மெம்பரேனா 2 லேயர் இருக்குது. விசரல் ப்ளூரா அண்ட் பெரைட்டல் ப்ளூரா. விசரல் ப்ளூரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர், பெரைட்டல் ப்ளூரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர். வெறும் லங்கை மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த லங்கை மட்டும் கவர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா விசரல் ப்ளூரா. விசரல் ப்ளூராவோட ஃபுல் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணும். எந்த ஒரு இன்ஜூரி அப்பையும் லங்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, ரிப்ஸ் வந்து லங்கை பிரேக் பண்ணாத இருக்கிறதுக்காக இருக்கிற கவரிங் லேயர் தான் விசரல் ப்ளூரா. பட் இந்த பெரைட்டல் ப்ளூரா பார்த்தீங்கன்னா ஓவரால் தொராசிக் கேவிட்டியை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கும். அவ்வளோதான், அது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நான் இப்போ கவரிங்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட்ஸ் பார்த்துட்டோம், கவரிங்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்னால் உங்களுக்கே தெரியும், லங்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பொசிஷன், அந்த டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. கோஸ்டல் சர்ஃபேஸ், மீடியாஸ்டேனல் சர்ஃபேஸ், டயஃப்ரமேட்டிக் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் கோஸ்டல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது அவுட்டர் சர்ஃபேஸ், மீடியாஸ்டேனல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னர் சர்ஃபேஸ், டயஃப்ரமேட்டிக் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது, அதனால் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க. எது அவுட்டர் சர்ஃபேஸ், எது இன்னர் சர்ஃபேஸ், எது இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஷேப் சொல்கிறேன். இந்த கோஸ்டல் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் ஷேப்பில் இருக்கும். இந்த மீடியாஸ்டேனல் சர்ஃபேஸும் இதுவும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் கான்கேவ் ஷேப்பு, இதுவும் பார்த்தீங்கன்னா கான்கேவ் ஷேப்பு. இந்த கோஸ்டல் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டரில் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ரே அப்போ கூட இது நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். பட் இந்த மீடியாஸ்டேனல் சர்ஃபேஸ் யாரோட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலமோட அட்டாச் ஆகிருக்கும். பிளட் வெசல், நர்வ் சப்ளை, ஆர்ட்ரியல் சப்ளை எல்லாத்துலேயுமே இதுக்கு பார்ட் இருக்குது. டயஃப்ரமேட்டிக் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லங்கோட லோவர் பார்டரில் இருக்கும். லங்கோட எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்போ இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், சர்ஃபேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சர்ஃபேஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர். லங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பார்டர் இருக்குது. ஆன்டீரியர் பார்டர், போஸ்டீரியர் பார்டர் அண்ட் இன்ஃபீரியர் பார்டர். ஆன்டீரியர் பார்டர்னால் லங்குக்கு முன்னாடி, போஸ்டீரியர் பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு பின்னாடி, இன்ஃபீரியர் பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு கீழே. ஆன்டீரியர் பார்டர் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிப்ஸ் கிட்ட இருந்தோம் அண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த தொராசிக் கேவிட்டியில் இருந்தோம் லங்கோட வந்து கொஞ்சம் ஹெவியான பார்டராக இருக்கும். அந்த எக்ஸ்பேன்ஷன் அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பிரேக்கேஜும் ஆகாது இருக்கிறதுக்கு. போஸ்டீரியர் பார்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற வெர்டிப்ரே, ஈசோஃபேகஸ் அண்டு சில ஆர்கன்ஸோட கொஞ்சம் ஃபைப்ரஸாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பார்டர். இது வந்து ரஃப்பாக இருக்கும், இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஃபீரியர் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட், ஒரு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
லைட்டான ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயஃப்ரமோட அட்டாச் ஆகிருக்கும். லங்கோட எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்போ லங் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆனாலும் இந்த இன்ஃபீரியர் பார்டர் அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இது ரொம்ப வெரி லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பார்டர். இது வந்து தான் இது மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போ பார்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோப்ஸ் அண்ட் ஃபிஷர். லோப்ஸும் ஃபிஷரும் பார்த்தீங்கன்னா ரைட் லங் லெஃப்ட் லங்னு டூவாக பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் டயக்ராமில் சொல்லி கொடுத்தேன். ரைட் லங்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லோப்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லோபு, இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லோபு, இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் லோப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்பர் லோப் நெக்ஸ்ட்டு லோவர் லோப் மட்டும்தான் இருக்கும் லெஃப்ட் லங்கில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லங்கில் 3 லோப்ஸ் இருக்கும், லெஃப்ட் லங்கில் 2 லோப். அந்த 3 லோபை எழுதிட்டேன் பாருங்கள். அப்பர் லோப், மிடில் லோப் அண்டு லோவர் லோப், 3 லோப் முடிஞ்சு. இதில் 2 லோப் தான், அப்பர் லோப் மிடில் லோப். லோவர் லோபுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ஃபிஷர். எப்பயுமே மறக்கூடாது, லோவர் லோபுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது ஆப்ளிக் ஃபிஷர். மிடில் லோப்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது ஹரிசாண்டல் ஃபிஷர். அதனால் நம்மளுக்கு ரைட் லங்கில் டோட்டலாக 3 லோபு 2 ஃபிஷர் இருக்கும், லெஃப்ட் லங்கில் 2 லோப் 1 ஃபிஷர் மட்டும்தான் இருக்கும். ஓவராலாக லங்கை பற்றின பார்ட்ஸு, கவரிங், சர்ஃபேஸ், பார்டர், லோப்ஸ் அண்ட் ஃபிஷர் எல்லாமே ஒரே ஃப்ளோ சார்ட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாம் பேப்பர் அப்படியே ஹரிசாண்டலாக திருப்பி இந்த ஃப்ளோ சார்ட்டை போட்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பேஜுக்கு எழுதி விட்டிங்கன்னா இதுவே 5 பேஜ் எழுதிடலாம். உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா 2 பேஜ் கூட எழுதினீங்கன்னா இதுலேயே 10 கவர் ஆயிரும். இன்னும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சப்ளைவும் ரிலேஷன் அண்டு பார்த்தீங்கன்னா அப்ளைட் அனாட்டமி பார்த்தோம்னா டோட்டலாக லங் முடியுது. வாங்க அதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் ஆஃப் லங் அண்ட் பிளட் சப்ளை ஆஃப் லங் பார்க்க போகிறோம். ரிலேஷன் ஆஃப் லங்கில் ரிலேஷனாலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் 5 எழுதணும். ஆன்டீரியர், போஸ்டீரியர், லேட்ரல், இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர். ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஆன்டீரியர். லங்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்ஸு, ஸ்டெர்னம் இருக்குது. ஆன்டீரியர் கம்ப்ளீட். போஸ்டீரியர் லங்ஸுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வெர்டிப்ரே அண்டு அசோகஸ் வெயின் இருக்குது. போஸ்டீரியர் கம்ப்ளீட். லேட்ரல் லங்கோட சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் கேவிட்டி, அதாவது இந்த பெரைட்டல் ப்ளூரா வந்து கவரிங் லேயர் இருக்குது, அதான் ப்ளூரல் கேவிட்டின்னு சொல்கிறாங்க. லங்குக்கு மேலே சுப்பீரியரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்கோட ரூட் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க, ரூட் ஆஃப் நெக்கு. நெக்ஸ்ட் இன்ஃபீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்குக்கு கீழே டயஃப்ரம், ஸ்டொமக் and spleen. These are the relation of lung. Next we move on to என்னன்னு பார்த்தீங்கன்னா blood supply. blood supplyல பார்த்தீங்க அப்படின்னா atrial supply, venous drainage, nerve supply and lymphatic drainageல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பார்டர் படிச்சிங்கல்ல, என்னென்ன பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anterior, superior, inferior and வந்து பார்த்தீங்கன்னா surface, காஸ்டோ டயஃப்ரமேட்டிக் சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் எல்லாமே நீங்கள் நோடுன்னு போட்டு எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லங்குக்கு நீங்கள் lymphatic drainage எழுதினாலும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த 3 மட்டும் இருந்தால் கூட போதும். ஏட்ரியல் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆர்ட்ரி சப்ளை பண்ணுது அப்படின்னா பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் பிராங்கியல் ஆர்ட்ரி. தீஸ் ஆர் த 2 ஆர்ட்ரி சப்ளைங் ஆக்சிஜனேட்டட் blood to the lung. பல்மனரி அண்ட் பிராங்கியல் ஆர்ட்ரி. வெயின் அதே வெயின் தான், பல்மனரி வெயின் அண்ட் பிராங்கியல் வெயின். பட் எந்த இடத்துல ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி வெயின் வந்து லெஃப்ட் ஏட்ரியமில் ட்ரெயின் ஆகுது, பிராங்கியல் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா அசோகஸ் வெயினில் வந்து ட்ரெயின் ஆகுது. ஏபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளை. பேராசிம்பத்தட்டிக்னாலே வேகஸ் நர்வ்னு உங்களுக்கு தெரியும். சிம்பத்தட்டிக் பார்த்தீங்கன்னா T2 to T5 ட்ரங்க் ஆஃப் த இதுன்னு சொல்கிறாங்க, அதான் வெர்டிப்ரல் காலம்னு சொல்கிறாங்க, இல்லைனா செஃப்லாய்ட் ட்ரங்க்னு சொல்கிறாங்க. சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ்ன்னு போட்டுட்டு T2 to T5 ட்ரங்க்னு எழுதினீங்கன்னா கூட என்ன, இல்லைனா வெர்டிப்ரல் காலம்னு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ ரிலேஷன் அண்ட் பிளட் சப்ளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளைட் அனாட்டமி. அப்ளைட் அனாட்டமியில் அட்லீஸ்ட் ஒரு 3 நம்ம எப்பயுமே எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீமோதொராக்ஸ். நீமோதொராக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தொராசிக் ரீஜியன், அதாவது இன் பிட்வீன் த ப்ளூரா. ப்ளூரா பார்த்தீங்கன்னா டபுள் லேயர்டு சீரஸ் மெம்பரேன்னு சொன்னேன். விசரல் ப்ளூரா, பெரைட்டல் ப்ளூராக்கு நடுவில். நீமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கலெக்ஷன் இந்த pleural cavity is called pneumothorax. Air collection in the pleural cavity, இதுக்கு பேர் தான் pneumothorax. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீமோதொராக்ஸ். ஹீமோதொராக்ஸ்னா நீமோனா ஏர், ஹீமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட். அப்போ பிளட் கலெக்ஷன் இந்த ப்ளூரல் கேவிட்டின்னு போட்டிங்கன்னா ஹீமோதொராக்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் எஃப்யூஷன். ப்ளூரல் எஃப்யூஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கலெக்ஷன் இந்த ப்ளூரல் கேவிட்டி. 3 பார்த்துட்டோம். ஏர் கலெக்ஷன் இந்த ப்ளூரல் கேவிட்டினா நீமோதொராக்ஸ், பிளட் கலெக்ஷன் இந்த ப்ளூரல் கேவிட்டினா ஹீமோதொராக்ஸ், ஃப்ளூயிட் கலெக்ஷன் இந்த ப்ளூரல் கேவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ளூரல் எஃப்யூஷன் பார்த்துட்டோம். லங் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அந்த டிசீஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமோனியா. நிமோனியா அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன, லங்கோட டயக்ராம், லங்கோட பார்ட்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன், பிளட் சப்ளை, இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைட் அனாட்டமி எல்லாமே கிளியராக சொல்லிட்டோம். ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த வீடியோ போட்டு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு வாங்க, எந்த இடத்துலையும் மாற்றி எழுதாதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சிஸ்டமில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.